Hello guys, welcome back to the channel Learn Save with Universe. So இந்த வீடியோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 1 வீடியோ. ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே கைஸ், ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம வேரியஸ் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த கவர் பண்ணதெல்லாம் இப்போ வந்து பார்க்கலாம் வரிசை. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்க திங்ஸ் இது ஒன் டைம் ரிவைஸ் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், ஒய் வந்து மிஷின் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூஎஸில் மோடிஜி வந்து என்ன பண்ணார், ஃபோக் டான்ஸ் ஆடுறாரு, டிரான்ஸ்ஃபர்மேஷனாக போயிடுச்சு. அதில் யூ வந்து என்னது, அனானாமிட்டி ஆஃப் பர்பஸ். எஸ் வந்து என்னது, ஒரு ஸ்டாண்டர்டை வந்து க்ரியேட் பண்ணுது, ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகே, அண்ட் தென் வந்து எஸ் பார்த்தாச்சு. மோடிஜியில் வந்து ஸோ அது வந்து அந்த ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கான மோட்டிவேஷன் வந்து கொடுக்குது, அதாவது இந்த மோவில் சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஜி. ஸோ ஜியில் என்ன இருக்குது, ஜென்ரல் டோனை வந்து என்ன பண்ணுது, இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஃபோக்கல் பாயிண்ட்டாக வந்து என்ன ஆகுது, இது வந்து சர்வ் ஆகுது. அண்ட் தென் ஒரு ஆர்கனைசேஷன் பர்பஸாக இருக்கிறது, ஒரு ஆக்டிவிட்டியாக ஒரு கோலாக ரீச் ஆகிறதுக்கு இது ஒரு ட்ரான்ஸ்லேஷனாக வந்து இருக்குது, இது ஒரு ட்ரான்ஸ்லேஷனாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் தான் என்னென்னா மிஷன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யூஎஸில் மோடிஜி வந்து ஃபோக் டான்ஸ் ஆடினாரு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். கோல்ஸ் அப்படிங்கிறப்போ அது ஓப்பன். ஓகேவா? ஓப்பன் எண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா அந்த கோல்ஸில் வந்து ரிசல்ட் வந்து எண்ட் ஆகும். ஸோ ரிசல்ட் தான் அந்த ஃபைனல் திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அப்ஜெக்டிவ்ஸில் எப்படின்னா அது ஒரு க்ளோஸ்டு மெஷரபிள் பண்ணி தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நம்ம சிஏ வச்சே சொல்கிறேன். நம்ம வந்து சிஏவோட ரிசல்ட் என்ன, சக்ஸஸ்ஃபுல்லாக அன்சக்ஸஸ்ஃபுல்லாக, இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய அப்ஜெக்டிவாக என்ன இருக்கணும், ஒரு சிஏ ஆஸ்பிரண்ட்டாக நம்மளோட அப்ஜெக்டிவாக என்ன இருக்கணும், நம்ம எல்லாத்துலேயும் வந்து 50% மேலே பாஸ் ஆகணும். இந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் தெரியுதா, நம்பர் நியூமரிக்கெல்லாம் தெரியுதா உங்களுக்கு, மெஷர்மெண்ட் இருக்குது. இங்கே என்னது இருக்குது, ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. இங்கே மெஷரபிள். ஸோ இது நம்மளுக்கு கோல், இது நம்மளுக்கு அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து நம்ம கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை பிரித்து பார்க்கணும். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, பர்சன்டேஜாக தான் இருக்கணுமா, பர்சன்டேஜாக இருக்கலாம், ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கலாம், இல்லை வந்து டேட் ஃப்ரேம் இருக்கலாம், இந்த டைம்குள்ளே, இந்த டேட்குள்ளே, இந்த பீரியட்குள்ளே அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும் அவங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ அதான் வந்து கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்க்கான விஷயம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு நம்ம பார்த்தோமே, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? என்ன இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு 7 ஏரியாஸ், என்னது, ஒரு 7 ஏரியாஸ் வந்து இருக்குது. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா CP³ E² C1. ஸோ பெக்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 2 1 மட்டும் வரும். க்யூப்னா 3P வரும், ஈனா வந்து 2E வரும், அண்ட் தென் Cனா 1, Tனா சிங்கிள் டைம். ஓகே. ஸோ அது வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் P வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் தென் பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் தென் வந்து ப்ரொடக்டிவிட்டி, பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொன்னீங்க, சொன்னீங்க, 2 வந்துச்சு. ஓகே, ரெண்டுமே வந்து எம்ப்ளாயி தான். ஒன்று எம்ப்ளாயி டெவலப்மெண்ட், இன்னொன்று எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் C சொன்னீங்களே, அது என்னது, காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஓகே, என்னது, காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ். சிக்கு என்னது, காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஃபைனலாக T சொன்னீங்களே, டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப். டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 7 ஏரியாஸ் கவர் பண்ணியாச்சா, ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, எம்ப்ளாயி டெவலப்மெண்ட், எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். ஓகே, காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸு, டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப்பு. இப்போ நான் போட்ட சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு மறக்காது. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன 7 ஏரியாஸும் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இது ஒரு லாங் டேர்ம் ப்ராஸ்பரிட்டி, ஒரு லாங் டேர்ம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இந்த 7 ஏரியாஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ தான் வந்து மெயினாக வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளே நுழைய போகிறோம். ஓகேவா? என்னது, கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளே நுழைய போகிறோம். என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்? ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, அந்த அப்ஜெக்டிவும் அதாவது என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும். என்ன இருக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங் வந்து இருக்கணும். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங் வந்து இருக்கணும். அண்ட் தென் இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது என்னென்னா அது வந்து ஒரு இப்படி தான் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல், ஒரு செட், ஒரு ஆப்ஜெக்டிவ், ஒரு ஸ்டாண்டர்டை வந்து அதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னா,
ஸோ இந்த அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா காங்க்ரீட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை தான் இப்படி குறிப்பிட்றாங்க. காங்க்ரீட்டாக ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அப்ஜெக்டிவ் சொல்கிறாங்க. டைம் ஃப்ரேமபிள் ரிலேட்டடாக இருக்கணும் சொன்னேன் இல்லையா நான் ஆல்ரெடி. ஸோ அது ஒரு அப்ஜெக்ட், அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதில் வந்து சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மெஷரபிள் அண்ட் கண்ட்ரோலபிளாக இருக்கணும். ஓகே, நம்ம பார்த்துட்டோமா. அண்ட் தென் வந்து சேலஞ்சிங்காக இருக்கணும். ஒரு அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும், சேலஞ்சிங்காக இருக்கணும். இது எழுதுகிறப்போ ஒன்றையும் நீங்கள் என்ன போட்டுக்கோங்கன்னா ஷுட் பி டைம் ஃப்ரேம், ஷுட் பி மெஷரபிள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சரியா. ஸோ ஃபைனலாக அந்த நம்ம பார்க்குற எல்லாமே கொரலேட் ஈச் அதர் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒருங்கிணைக்கிற மாதிரி கொரலேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அப்ஜெக்டிவ்ஸும். ஓகேவா. இதுதான் வந்து என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் தென் வேல்யூஸ். அண்ட் தென் வாட் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸில் என்ன சொல்ல வராங்க, வேல்யூஸ் வந்து எப்படி அப்படின்னா அது வந்து பிரின்சிபல்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும்னா மிஷன் அப்படிங்கிறது சிஏ மாதிரி, மிஷன் அப்படிங்கிறது அதுக்கான வேஸ் மாதிரி. ஓகே, கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ். கோல் என்ன, நம்ம பாஸ் பண்ணணும். அப்ஜெக்டிவ் என்ன, எல்லாத்துலேயும் 50% மேலே எடுக்கணும். வேல்யூஸ் என்ன, இப்படி தான் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும். கேல்குலேட்டர் டிஜிட்டல் வந்து சம்திங் ரொம்ப வந்து நிறைய டிஜிட்ஸ் இருக்க மாதிரி வச்சுருக்கக்கூடாது. 12 டிஜிட் இருக்கிற கேல்குலேட்டர் தான் வச்சுருக்கணும். அப்படி நம்மளுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட இப்போ அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனிச்சு அதெல்லாம் நிறைய இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேல்யூஸ். அந்த மாதிரி கம்பெனியில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரின்சிபல்ஸ் நார்ம்ஸ் இது எல்லாமே தான் அதில் சொல்கிறாங்க. அதில் என்ன ஹிட்டுன்னு நம்ம எழுதியிருக்கீங்களே, இது அதில் இருக்கிற கீவேர்டு, அதுக்காக நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேவா. ஹிட்னா இன்டெகிரிட்டி, ட்ரஸ்ட்டு, அக்கௌண்டபிலிட்டி, ஹியூமனிட்டி அண்ட் தென் வந்து இன்னோவேஷன், டைவர்சிட்டி, இது எல்லாமே வேல்யூஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு வேல்யூஸ் இல்லாமல் இயங்கவே முடியாது. அந்த மாதிரி தான். ஓகேவா. இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டாக இருக்கட்டும். ஓகேவா. இதுக்குள்ளே வர மிஷன் அண்ட் தென் கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், இது எல்லாமே வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால தான் இது எல்லாமே என்ன ஆகுது அடங்கு. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா 3 லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம், 3 லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 3 லெவல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கார்ப்பரேட் லெவல், டிவிஷனல் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல். ஸோ கார்ப்பரேட் லெவல்னால் என்ன, கார்ப்பரேட் லெவல்னால் அவங்க தான் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவர்சி, இவங்க வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேற்பார்வையிடுறவங்க இந்த கார்ப்பரேட் லெவலில் தான் இருப்பாங்க. ஓகே, இந்த சிஇஓ, சிஎஃப்ஓ இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாமே இந்த கார்ப்பரேட் லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து மிஷன் அண்ட் கோல்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ரிசோர்ஸஸ், அந்த கம்பெனியில் இருக்கிற ரிசோர்ஸில் இருந்தாப்பா நீ இந்த டிபார்ட்மெண்ட்டாக இவ்வளோ வச்சுக்கோ, நீ இவ்வளோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அலாக்கேட் பண்ணுறது இந்த கார்ப்பரேட் லெவல் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரிலாம் போட்டு இந்த மாதிரி கம்பெனியில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஃபார்முலேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதும் யார் தான், இந்த கார்ப்பரேட் லெவல் பீப்புள்ஸ் தான். இந்த கார்ப்பரேட் லெவல் பீப்புள்ஸ் தான். நெக்ஸ்ட் திங், அவங்க ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்காங்க. ஓகேவா. ஸோ இதான் என்னென்னா கார்ப்பரேட் லெவலில் இருக்கிற பர்சன்ஸ், அதாவது ஒர்க்கர்ஸ். டிவிஷனல் லெவலில் இருக்க ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க வந்து அந்த டிவிஷனுக்கான ஹெட்டு, அந்த டிவிஷனுக்கான ஹெட்டு. இப்போது காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலேஜுக்கு கீழே வந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ இது என்னதுன்னா டிவிஷனல் லெவல். ஸோ அதில் இருக்க அந்த ஒரு டிவிஷனுக்கான ஹெட்டும் யார் தான், இந்த டிவிஷனல் லெவல் தான். ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா அவங்க ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை இவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஃபங்க்ஷனல்ட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கார்ப்பரேட் லெவல்கிட்ட கொடுக்குறது யார் தான், இந்த டிவிஷனல் லெவல் தான். அது மட்டுமா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் பிஸ்னஸ் இவங்க இப்படி தான் ரன் பண்ணணும்னு சொல்லி தரதும் யார் தான், இந்த டிவிஷனல் லெவல் தான். சரியா. ஸோ இந்த மாதிரி டிவிஷனல் லெவல் பீப்புளுக்கு இதை வந்து கீவேர்ட். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் லெவல். ஃபங்க்ஷனல் லெவல்னால் யார், மேலே இருக்கவங்க ஃபார்முலேட் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனலில் இருக்கவங்க இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ யார் பண்ண போகிறா, இந்த ஃபங்க்ஷனலில் இருக்கவங்க தான் அதை ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க, அதை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. சரியா. ஓகே, ஸோ அதாவது இந்த ஹெச்ஆர், பர்ச்சேஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க, கஸ்டமர் சர்வீஸ், ஸோ இவங்க எல்லாருமே இதில் தான் வருவாங்க. ஓகேவா. ஸோ இவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நம்ம தான் வந்து இந்த விஷயத்துக்கான முக்கியமான ரோலே, ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லலாம், ஆனால் அது பண்ணுறது யார், இந்த ஃபங்க்ஷனல் லெவல் தான். ஸோ இதான் வந்து என்னென்னா 3 லெவல்ஸ் ஆஃப் த 3 லெவல்ஸ், அதாவது ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் 3 லெவல்ஸ். அப்படி இதான் வந்து கார்ப்பரேட் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல் அண்ட் தென் வந்து இந்த டிவிஷனல் லெவல். ஓகேவா. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா நெட்வொர்க். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் வந்து இருக்கும். ஆக்சுவலி எனது 3 டைப்ஸு.
ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா அதாவது ஃபங்க்ஷனல், அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் வந்து ஹரிசாண்டல் அண்ட் தென் வந்து மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் லெவல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி அவங்க ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அந்த டிவிஷன்ஸ் இருக்கட்டும், அந்த பிஸ்னஸ் லெவலில் இருக்க அந்த ஃபங்க்ஷன் டிவிஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு, அதாவது கார்ப்பரேட் லெவலில் இருக்கவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நெட்வொர்க் ஓகேவா. ஸோ அந்த ஃபினான்ஷியர், தென் இந்த ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே. ஹரிசாண்டலில் என்ன, அவங்க டாப்லேருந்து ஸ்டாஃப் லெவல் ஃப்ளாட்டாக ஓகேவா, எல்லோரும் ஈக்குவலாக ஹையரார்ச்சி பொசிஷனில் ஈக்குவலாக, ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் ஓகே தான், நீங்கள் சொல்கிறதும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஓகேவா. ஸோ இங்கே ஃபங்க்ஷனல்லேருந்து டிவிஷனல்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் என்னது, இது ஒரு கிரிட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. இங்கே பர்ச்சேஸ் மேனேஜர், இங்கே ஹெச்ஆர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இது ஃபுல்லாக பர்ச்சேஸ் மேனேஜர், இது ஃபுல்லாக ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து கூட்ஸுக்கான விஷயம் வந்து இவங்க பார்க்கலாம், ஹெச்ஆரும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சர்வீசஸ்க்கானது இவங்களும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு கிரிட் ரிலேட்டடான ஸ்ட்ரக்சர். வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும், ஒரு காங்க்ளரமேட்டாக இருக்கும், ஒருங்கிணைச்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஓகே கைஸ், ஸோ இவ்வளோதான் வந்து இந்த லெசன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் ஓவர் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் இந்த 1 பேஜில் வந்து அடங்கிருச்சு கரெக்டாக. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு 1.5x அந்த ஸ்பீடில் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குயிக்காக வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். இஃப் யூ ஆர் அ பிகினர் அப்படின்றப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பாருங்கள். ஸோ லைன் பை லைனாக வந்து ஐசிஐ புக்கும் நான் சொல்கிறதையும் வச்சு பாருங்கள். ஐசிஐ புக்கில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகே. இஃப் யூ ஆர் நியூ அப்படின்றப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. ஓகே கைஸ், we will see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.